வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பச்சை பட்டாணியை வச்சு ஒரு தோசை பார்க்க போகிறோம். இது நல்ல வித்தியாசமான சுவையில் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்ல க்ரீன் கலராக பார்க்குற ரெண்டு பக்கமும் நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. விற்கிறதுல தெரியுது பாருங்கள், அருமையாக இருந்துச்சு. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துருவோம். ஒரு பச்சை பட்டாணி தோல் உரிச்சிட்டு நல்லா கழுகி ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகா போட்டுருக்கேன், 4 வெள்ளைப்பூண்டு போட்டிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி நல்ல மை போல் எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வெங்காயம் வந்து ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கேன். இது வந்து ரவை, வறுக்கிற ரவை, எந்த ரவை எதுனாலும் போட்டுக்கலாம். ஒரு கப்பு ரவை, பட்டாணி அளவே ரவை, ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பேக்கிங் சோடா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் குறைவாக போட்டுக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மேங்கோ பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாமே போட்டு செய்கிறப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டோடு நல்ல ஒரு ஸ்மெல்லோடு சூப்பராக இருந்துச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பாருங்கள், 10 நிமிஷம் ஊறி இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த அளவு மாவு இருந்தால் போகிறோம். கரெக்டாக இருக்குது. இப்போ போகிறோம். இப்போ தோசை டவா எண்ணெய் நமக்கு எப்படி வசதியோ வச்சுக்கலாம். குழிப்பணியார சட்டியில் கூட ஊற்றலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயை கொஞ்சம் அந்த சட்டியில் தேய்ச்சி விட்ருங்க. 2 கரண்டி எடுத்து ரொம்ப இழுக்காமல் அப்படியே விட்டிங்கன்னா போகிறோம். கொஞ்சம் வேக விட்டு எண்ணெய் ஊற்றுவோம். மூடி வச்சிடலாம். பாருங்கள், மூடி வச்சு திருப்பி போட்டாச்சு. சுற்றி எண்ணெய் விட்டு 2 பக்கமும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்க இப்போ நல்ல வண்ணமாக இருந்துச்சு எடுத்து இப்போ போடுறப்ப. அதே மாதிரி இன்னொன்று ஊற்றி காட்டுறேன். 2 கரண்டி மாவு எடுத்து இது போல் வெந்துருச்சு பாருங்கள். டேஸ்ட்டு நல்ல செமையாக இருந்துச்சு. நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பிச்சு காட்டுறேன் எவ்வளோ நல்லா 2 பக்கம் மொறுன்னு நல்ல உள்ள சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்டோம், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீடியோவை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி.